Hello students, நான் உங்கள் திருவாசகம். Now power chapter 1 11th max sets relation and functions. Exercise 1.3 question number 2. Question is write the value of f at -4 2 1 -2, 7 0 அப்படினு கொடுத்துட்டாங்க. ஸோ இது அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இந்த இன்டர்வலில் ஃபஸ்ட் நம்ம இந்த வேல்யூஸ் எங்கெங்கே வேல்யூஸ் வந்து ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸில் இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் பாருங்கள் கிவன் ஃபஸ்ட் எனக்கு -4 இருக்கா. ஸோ கிவன் கொடுத்துட்டா 1/1 நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு x = -4 அப்படின்னு இருக்குது. ஸோ -4ன்றது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். -4 ஸோ அப்புறம் -4னா ஸோ எது இருக்குது இப்போ -3 -4 இது அப்படியே ப்ரீவியஸ் வருமா -3 -2 -4. அப்போ -4ன்றது எந்த ஃபங்க்ஷனு இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸை சாட்டிஸ்ஃபை இந்த இன்டர்வலுக்குள்ளே -4 இருக்குது. அப்போ அது எந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுறோம் அப்படின்னா f(x) ஃபங்க்ஷனுக்கு f(x) = -x + 4 இந்த ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸுக்கு இடத்துல -4 -4 + 4. ஸோ இதுலேருந்து -4 + 4 இஸ் 4 + 4 = 8. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் 8 அண்ட் தென் செகண்ட் நம்பர் பாருங்கள் x = 1. ஸோ 1ன்றது எந்த இன்டர்வல் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இதில் 1ன்றது எந்த இன்டர்வல் இருக்குது. ஸோ பாருங்கள் 1 to லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா 1க்கு 1ன்ற வேல்யூ ஆப்ட் ஆகும், இது இன்க்ளூட் ஆகும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா 1க்குள்ளே அப்படின்ற வேல்யூ மீனிங். அப்போ x - x² இங்கே ஃபங்க்ஷன். இப்போ f(x) = என்ன இருக்குது x - x² அப்ளை பண்ணலாம். அப்போ x - x²னா இந்த எக்ஸிபிள் நான் அப்ளை பண்ணணும் 1 பண்ணணும். அப்போ 1 - 1² = இது டோட்டல் வேல்யூனா இது 0 அப்படின்னு வரும். அடுத்த தேர்ட் நம்பர் என்ன பாருங்கள் x = -2. ஸோ -2ஓட ஃபங்க்ஷன் -2 எதில் இருக்குது x² இப்போ 2 -2 வந்து x² - x. ஸோ இருக்கா இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2. இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -2 வந்தால் -2ன்ற இன்டர்வல் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு மீனிங்கு. அப்போ இது ஃபங்க்ஷன் x² - x இதுதான் f(x) = x² - x. அப்போ x² இடத்துல என்ன அப்ளை பண்ணும் -2 ஹோல் ஸ்கொயர் -2. இதிலிருந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் +4 இங்கே -(-) +2. இப்போ 4 + 2 6 அப்படின்னு வரும். இது தேர்டு. அடுத்து இருக்குது 7 இருக்குது. ஸோ 7 எந்த இன்டர்வல் செக் பண்ணலாம். ஸோ x = 7. 7 இதில் இருக்க பாருங்கள் எதுலையுமே வேல்யூ 7 இருக்கா? நோ. பாருங்கள் இதில் 7 இது லெஸ் தேன் ஈக்குவல் டு 7 இருக்குது. ஸோ இதுலேயும் வேல்யூ இப்போ 7 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அடுத்து இந்த இன்டர்வலில் நம்ம இந்த வேல்யூ இல்லைன்னா நம்ம அடுத்து அதர்ஸ் பார்க்கணும். அதர்ஸ்னு வந்தாவே என்ன யூஸ் பண்ணணும் 0 அப்படின்னு பண்ணணும். அதர்ஸ்னு வந்தாவே 0. அந்த இன்டர்வல் வேல்யூ இல்லைனா இப்போ 0. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன இப்போ f(x) = 0 அப்படின்னா f(7) அப்ளை பண்ணாலும் ஸோ 0 தான். ஓகே லாஸ்ட்டு x = 0. அப்போ 0ன்ற வேல்யூ வந்து எந்த இன்டர்வல் இருக்குன்னு செக் பண்ணணும். x 0ன்ற வேல்யூ பாருங்கள். ஸோ 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு x² - x. அப்போது 1 to +1 to மைனஸ் வேல்யூ. அப்போ இதுக்குள்ளே தான் 0 இருக்கும். +1 to -1 இதுக்குள்ளே தான் 0 இருக்கும். அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன x² - x. இதான் அதோட ஃபங்க்ஷன். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு பதில் x² - x வேல்யூ அப்ளை பண்ணலாம். இப்போ f(x) = x² - x. இப்போ 0 அப்ளை பண்ணால் f(0) = இங்கே 0. ஸோ ஓவரால் இது எல்லா வேல்யூமே 0 தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ.